தேவேந்திரன் தனது இந்திர பதவியை மீண்டும் பெற்றான். அதே சமயத்தில் கங்கை கரையில் சிவலிங்க பூஜையில் ஈடுபட்டிருந்தார் துர்வாச முனிவர். சிவபெருமான் மனமிறங்கி உமாதேவியாரால் அர்ச்சிக்கப்பட்ட பொற்றாமரை மலரை துர்வாச முனிவருக்கு அருள்பாலித்தருளினார். சிவபெருமானால் அளிக்கப்பட்ட அம்மலரை தேவேந்திரனுக்கு பரிசளித்தார் துர்வாச முனிவர். அதனை மதியாத தேவேந்திரன் தனது ஐராவதம் எனும் வெள்ளை யானைக்கு அப்பொற்றாமரை மலரை வழங்கிட வைத்தான். 5 அறிவு படைத்த அந்த வெள்ளை யானையானது அம்மலரை கீழே போட்டு காலால் மிதித்து விட்டது. அதனை அறிந்த துர்வாச முனிவர் அதிக சினமுற்று சாபம் ஒன்றை அளித்தார். அற்ப பொருட்களின் மேல் மதி வைத்து அரிய பொருளை புறக்கணித்து பொற்றாமரை மலரின் புனிதத்தை உணராத இந்திரனே, இனி பாண்டிய மன்னன் ஒருவன் எரியும் வளையால் உன் சிரம் சிதறக் கடவது, உன் வெள்ளையானை காட்டானையாக மாறக் கடவது. दोषी एदशी मगी स्वाहा समिदशी समेदशी मगी स्वाहा तेजोशी तेजो मयि देवी स्वाहा ओम भुव स्वाहा ओम शिव स्वाहा ओम भूर्भुव स्वाहा अग्रमादाय नमः ओम शिव स्वाहा देवाय नमः ओम भूर्भुव स्वाहा वायुवे नमः ओम सुवस्वाहा अग्नमादाय नमः எல்லாம் வல்ல எம்பெருமானை, எங்கள் குறைகளை பற்றி தெரிந்திருந்தும் இவ்வாறு மௌன நாடகம் நடத்துவது எதற்காக? ஏன் இந்த சோதனை? எதனால் இந்த வேதனை? நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. நாட்டின் நலனுக்காக
எங்களையே நாங்கள் துறந்து கடமையை செய்து வருகின்ற போது இந்த காட்டு யானையாலா எங்கள் கதை முடிய வேண்டும்? ஐந்து கருத்தனை ஆனை முகத்தனை என போற்றி பணியும் விக்ன விநாயக பெருமானின் திருவடிவமாகவே எந்த யானையும் நாங்கள் வணங்கி வருகின்றோம். இப்படிப்பட்ட எங்களை இந்த காட்டானையை விட்டு அலைக்கழிப்பது தகுமா? இது தர்மமா? இதுவும் எனது திருவிளையாடலா? இறைவா, எங்களை காத்தருள வேண்டும். शुक्लां वरदं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ओम भूः ओम भुवः ओम सुवः ओम महः ओम जनः ओम तपः ओम सत्यं ओम दत्सर्ववेदं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्। ओमाभवः ज्योतिषः अमृतं ब्रह्म भूर्भुवस्वरो ओमोपात समस्तक्षेत्रद्वारा श्री परमेश्वर प्रीत्यर्थं पादसंध्यावसिष्ठे प्रवस्य श्री ब्रह्मा देवी அதே காட்டானை தான். शिवाय ओम नमः 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 शिवाय। சுவாமி, சில சமயங்களில் திகைப்பாகவும் வியப்பாகவும் இருக்கிறது தங்களின் திருவிளையாடல். குறிப்பிடும்படி ஒன்றை சொன்னால் விளக்கம் தரலாம் அல்லவா? இந்திரலோகத்தில் இருந்த தேவேந்திரனின் ஐராவதம் எனும் வெள்ளை யானைக்கான சாபம் எதனால் ஏற்பட்டது? பொற்றாமரை மலரை அவமதித்தவன் தேவேந்திரன். வெள்ளை யானைக்கு ஏன் சுவாமி இந்த வேதனை? அன்பிற்கினியவளே, அன்பு வாழ வைக்கும், ஆசை தாழ வைக்கும், அகந்தை குழிபறிக்கும். அமராவதி தேவேந்திரனுக்குரிய அகந்தை அவனது வெள்ளை யானைக்கும் அமைந்திருந்தது. அதற்கு காரணம் 5. முதலாவது அதன் வண்ணம், அதாவது வெண்மை. இரண்டாவது அதன் இருப்பிடம், சொர்க்க சுகபோகம் உள்ள அமராவதி பட்டினம். மூன்றாவது அது சுமக்கும் தேவன், அஸ்வமேத யாகம் 100 செய்த அமரேந்திரன். நான்காவது அதன் தோற்றம், பார்க்கடல். ஐந்தாவது அதன் பெயர் ஐராவதம், அதனால் அதற்கு அளவிலா இருமாப்பு. இவை மட்டும் தானா? இன்னும் ஏதாவது இருக்கிறதா? தேவி, நமது திருக்கையிலையில் உள்ள வெள்ளை யானையின் பெயர் ஐராவனம். 1000 கொம்புகளை உடைய
ஐராவணம் என்ற நமது வெள்ளை யானையை விட தானே சிறந்தது என்று செருக்கடைந்தது இந்திரலோகத்து ஐராவதம் என்ற வெள்ளை யானை. அதன் காரணம் கொண்டே அது இச்சாபத்தை அடைந்தது. சுவாமி, இத்திருவிளையாடலால் உலக மாந்தருக்கு தாங்கள் உணர்த்தும் உண்மை, எவரும் எவர்க்கும் பெரியவர் அல்ல, எச்சிறப்பும் மற்ற சிறப்புகளுக்கு பெரியது அல்ல. ஒருவர் உருவத்தை பார்த்து உள்ளத்தையும் உழைப்பையும் கணிக்க இயலாது. சிற்றெரும்புதானே என்று அலட்சியப்படுத்தும் யானைக்கும் அதே சிற்றெரும்பால் இன்னல் விளைவது நிச்சயம். அன்பு, அகிம்சை, அறிவு, அருள், வாய்மை, தூய்மை, மேன்மை, மோனம், கடமை, கருணை, கல்வி, கேள்வி, ஞானம், தானம், தவம், தர்மம் போன்றவைகளினால் மனிதனும் தெய்வமாகலாம். ஆசை, பாசம், ஆணவம், அராஜகம், கோபம், மோகம், கொலை, களவு, பெருமை, பொய், வஞ்சம், மறதி, பேருண்டி, நெடுந்துயில், நேர்மை தவறல், நீதி வழுவல் போன்றவைகளினால் மனிதனும் மிருகமாகலாம். மனிதன் தெய்வமாகாது போனாலும் மிருகமாக வாழாமல் இருப்பதே சிறப்பு. மிருகமே ஆனாலும் அதனிடமும் விதி விளையாடும் என்பதை உணர்த்தவே எமது வெள்ளை யானை சாபப்படலம் நடந்தேறியது. எந்த சாபத்திற்கும் விமோச்சனம் உண்டல்லவா சுவாமி? எமது சாபத்திற்கான விமோச்சனம் கடம்பவனம். வெள்ளை யானை காட்டானையாக திரிந்து அதற்கு சாப விமோச்சனம் பெறும் வேளை வந்துவிட்டதால் அதன் புத்தியும் தெளிவடைந்து விட்டது. அருள் பாலிக்கும் தருணமும் நெருங்கிவிட்டது. शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय। கவலைப்படாதீர்கள் அம்மா, உங்கள் மகன் பார்கவனுக்கு ஒன்றும் ஆகாது. இறைவன் துணை புரிவார். சீக்கிரத்தில் உங்கள் மகன் கிடைத்து விடுவார். அழாதீர்கள். முனிவர்களே, என்னவாயிட்டு? பார்கவன் கிடைத்தானா? இந்த வனம் முழுவதும் தேடிவிட்டோம். பார்கவன் மட்டுமல்ல, காட்டானையும் காணவில்லை. என்னது? அம்மா, பார்கவா, அம்மா, பார்கவா. யாரும் பயப்பட வேண்டாம், இந்த யானை சாதுவாகிவிட்டது. பார்கவா, எப்படி இந்த காட்டானை சாதுவானது? எல்லாம் சிவபெருமானின் அருள்தான். அதை பிறகு சொல்கிறேன். முதலில் யானைக்கு ஆகாரம் கொடுங்கள். என்ன பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? யானை பதில் சொல்ல வேண்டுமா? என்ன, சாப்பிடுகிறாயா? அதற்கு ஆகாரம் வேண்டாமா? பழம், அரிசி, தேங்காய், வெல்லம், எது வேண்டும் உனக்கு? எதுவும் தேவையில்லை என்றால் வேறு என்னதான் வேண்டும்? தண்ணீர் குடிக்க வேண்டுமா?
எதுவுமே வேண்டாம் என்கிறது. தண்ணீர் குடிக்க வேண்டாம் என்றால் வேறு என்னதான் வேண்டும்? பார்கவா, அதற்கு நீராட வேண்டுமாம். ஊழானாலும் குளித்து குடி என்பதை நீயும் அறிந்திருக்கிறாய். வா, நீராடிவிட்டு சிவபெருமானை ஆராதனை செய்வோம். முனிவர்களே, இந்த யானை நீராடிய தீர்த்தம் இனி யானையூருணி என்றே வழங்கப்படட்டும். அதேபோல் இந்த யானையால் வழிபடப்பட்ட இந்த சிவலிங்க மூர்த்தம் ஐராவதேஸ்வரர் என்ற நாமம் பெறட்டும். அப்படியானால் இந்த ஊரை இனி ஐராவதபுரம் என்று அழைக்கலாமே. ஐராவதபுரம், ஐராவதபுரம், ஐராவதபுரம். கணநாம் த்வா கணபதியும் அவாமகே கவிம் கவீனாம் உபமஸ்தமஸ்தமம் ஜேஷராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பதான ஷண்வன்னோதிபிச்சேதசாதனம். ஓம் ஸ்ரீ மகாகணபதிபதயே நமக. தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஸ்வாஹா. தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஸ்வாஹா. தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஸ்வாஹா. அம்மா, இதோ வந்துவிட்டேன் பார்க்கவா. அம்மா, இரண்டாவது முறையும் பிச்சை கேட்டாச்சு. இதோ வந்து கொண்டே இருக்கிறேன். அம்மா, இதோ வந்துவிட்டேன் அப்பா. விக்ன விநாயகனுக்கு பிச்சை நடைபெறுகிறது. குரல் கொடுத்த நேரத்தில் பிச்சை தரப்படவில்லை என்றால் கோபித்துக் கொண்டு போய்விடுகிறது. அதன் பொருள் கோபம் அல்ல, கொள்கை. பிரம்மச்சரிய சன்னியாசிகளில் ஒரு வகை பிரிவினர் ஒரு இடத்திற்கு பிச்சைக்கு வருவார்கள். பவதி பிட்சான் தேகி என்று 3 முறை பிச்சை கேட்பார்கள். அந்த 3 முறைக்குள் பிச்சை பெறாது போனால் மறுபடி பிச்சை கேட்கவும் மாட்டார்கள், வேறு இடத்தை தேடி போகவும் மாட்டார்கள். அன்றைய நாள் முழுவதும் உபவாசம்தான். அப்பாவமானது நம்ம சேரும் என்பதனால்தான் அப்படிப்பட்ட சன்னியாசிகளுக்கு பிச்சை வழங்குவதை ஒரு சத்தியமாகவே பாவிக்கிறோம். சந்நியாச பிக்ஷை பாவத்தை இந்த காட்டானையும் பாவிப்பதை பார்த்தால் ஆச்சரியப்படுவதா, அதன் அறிவை போற்றுவதா என்பதே புரியவில்லை.